ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்கய்யா. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அவங்களே எடுத்து சொல்லிட்டாங்க. என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நான் குடும்ப உறவுகள் பற்றி பேசுறேன்னா, இல்லை குடும்ப உறவுகள் பற்றி பேசுறேன்னா அது இப்போதைக்கு இல்லை. நான் இப்போ 50 சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறேன். 50 குடும்பம். அந்த காலத்துலலாம் நிறைய பேர், இப்போலாம் ஒருத்தர் 2 பேர் தான் கூட பிறந்தவங்க சொல்கிறேன். அத்தையாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், தெரியுமா? ஏன் 40 பேர்த்து எழுதிட்டு வந்திருக்குன்னா மனப்பாடமாக தெரியும், சும்மா பார்த்துக்கிறதுக்கு தான். ஏன்னா அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகர் வராரு. எதுக்கு சொல்கிறேன்னா, குடும்ப உறவுகள் அப்படி இருக்கு. நீங்கள் என்னதான் கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, என்ன சொன்னாலும் அடியா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், சொந்த பந்தவங்க யார், சித்தப்பா பெரியப்பா, இதைத்தான் கேட்குறாங்க அவங்க. அப்போ தான் நம்புறாங்க நாம் சொல்கிறத. இல்லைன்னா ஜோசியர் கிடையாது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா, 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கிற நல்லா போயிட்டுருக்குது. ஐயா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறது? 2 பேர் தான். ஜாதகத்தில் பார்த்தா ஒரு டஜன் வருது. அதில் குடும்ப உறவுகள் ஒரு டஜன். நானும் கொஞ்சம் நேரம் இது சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான். அதாவது 7 பிள்ளைங்க, 5 பசங்க, 12 கட்டத்துக்கு 12 பேர் வந்துட்டாங்களா? என்னங்க பாட்டு கேட்குறீங்க? இல்லை சொல்கிற கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன ஒரு டஜன் வரமாட்டேங்குது? ஆமாங்க ஐயா, 7 பிள்ளை 5 பையன் தான். அப்போ என்ன அப்படிங்கிறாரு அந்த காலத்தில். இப்போ ரொம்ப ஈஸி. ஒருத்தர் 2 பேர்த்துக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. அதில் இப்போ குடும்ப உறவுகளை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுறதுக்கு பத்தாது. ஒரு அரை மணி நேரம் அதே சுருக்கமாக பேசிடலாம். இப்போ சொந்த பந்தங்களை பார்க்குறவங்க அந்த 108 பாதங்கள் சரளமாக தெரிஞ்சிருக்கணும். 108 பாதங்களும் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். இப்போ பல்ப் மாட்டினாங்க, அப்போ தான் நினச்சேன், சரி 108 பல்ப்பாக மாற்றிடலாமா அப்படின்ட்டு. இப்போ அசுவனி 1ஆம் பாதத்தில் சுவிட்சை போட்டால் ரேவதி 4ஆம் பாதம் வரைக்கும் எரியணும். அதில் எந்த பல்ப் எரியுது, எந்த பல்ப் எரியல, எந்த பல்ப்பு நின்று எரியுது, எந்த பல்ப்பு சுத்தமாகவே எரியல அப்படிங்கிறது. இது தெரிஞ்சாதான் எல்லாமே பேச முடியும். குடும்ப உறவுகளாக எதுவாகத்தான் இருக்கட்டும். அது மாதிரி இப்போ ஏன் அசுவனி நட்சத்திரம் சொல்கிறதுன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு யார் எதில் பிறந்திருக்காங்களோ அதை முதல் சுவிட்சாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அதில் 10 11 பாயிண்ட் டேஞ்சரான பாயிண்ட். இதில் 108 பாதத்தில் இதை முதல் தெரியணும். எடுத்தோன்னா அது எங்கே வாக்குது அங்கே வாக்குதுன்னா ஒன்றும் வேலைக்காகாது. 11 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு பாயிண்ட், அதுதான் ரொம்ப டேஞ்சர். அப்போ நான் கிளாஸ் நடத்த போகிறேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த 108 பார்த்து அது மட்டுமே பேச போகிறோம். கிளாஸ் வச்சு எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 11 பாயிண்ட்டில் அவ்வளோ டேஞ்சரான ஒரு பாயிண்ட் இருக்குது. மொத்தத்தில் 108 பாதத்தில் தான் அது வருது. 11 ப்ளஸ் மாந்தி, அவ்வளோதான். மாந்தி இல்லாமல் நான் பேசுகிறதே இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மாந்தி தான் ஜாதகத்தில். இல்லைன்னா நானும் உருவாக்கிப்பேன் கற்பனையில். இங்கே தான் ஏன் மாந்தி இருக்குது, பேசுவான், எழுத மாட்டேன், சாஃப்ட்வேர் போட மாட்டேன், பஞ்சாங்கத்தை பார்க்க மாட்டேன், இங்கே தான் இருக்குது, சொல்லி பார்ப்போம் அப்படியே சொல்லுவோம். இது மாதிரி அந்த 11 டேஞ்சரான பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு அது கடைசியில் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலபுருஷன் தத்துவப்படி சொல்கிறேன். அப்புறம் அவர் ஒரு லக்கணப்படியும் பார்த்துக்கலாம். சில நேரங்களில் காலபுருஷ தத்துவப்படி சொல்கிறது கொஞ்சம் மாறுது. அதனால் அவங்கவுங்க லக்கணத்தை பற்றி பேசியிருக்கிறேன். இன்னொரு டைப்லையும் பேசியிருக்கிறேன். நான் எல்லா ஸ்டைல்லையும் பார்ப்பேன் ஜாதகம். ஒரு ஸ்டைல் 2 ஸ்டைல்லாம் கிடையாது. யார் யார் என்ன ஸ்டைல் வச்சுருக்காங்களோ அதில் பார்க்கணுமோ கண்டிப்பாக பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது இப்போ லக்னாதிபதி போய் எங்கே நிற்கிறாரோ அதையே லக்னமாக வச்சு கூட பார்ப்பேன். ஏன்னா அவர் இங்கிருந்து ஓடி போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? லக்னாதிபதி எங்கே போய் நிற்கிறாரோ அதையும் லக்னமாக வச்சு பார்ப்பேன். ஸ்டைலாக பார்க்கணும், அப்போ தான் முடியும். சரி, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்டு வந்துடலாம். அவ்வளோதான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது மேச ராசியில் எத்தனை உறவுகள்? இப்போ மேச லக்கணமாக இருந்தால்
எத்தனை உறவுகள் அப்படின்னா, ஜாதகருடைய 2வது சித்தப்பா, நடு சின்ன அத்தை, கணவன் மனைவிக்கு 3வது தம்பி, 2வது தங்கை. அதாவது இதில் மேசத்தில் என்ன வருது, 5வது குழந்தை வருது. புரியுதா? ஐயா தெரிஞ்சிருக்கு. ஐயா நிறைய எனக்கு அவார்டு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 4 அவார்டு கொடுத்துருக்காரு. சாதாரணம் இல்லை. ஞாபகம் இருக்குங்களே? இதில் 5வது குழந்தைன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் சார் 5வது குழந்தைன்னு ஏன் சொல்கிறோம்? யாருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. முதல் குழந்தை வேணால் எழுதுனா எழுதிங்க யாராவது. யாருக்குமே முதல் குழந்தை காலபுருஷன் தத்துவப்படி மேச லக்கணமாக இருந்தால் சூரியன் தான் முதல் குழந்தை. சரியா? 2வது குழந்தை யார்? சுக்கிரன். 3வது யார்? குரு. 4வது சனி. 5வது இதில் வர்றார். அதனால 5வது குழந்தைன்னு போட்டிருக்கிறேன். மேசத்தில் இவ்வளோ உறவுகள் வருது. 2வது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் எடுத்துங்க. ரிஷபத்தில் ஜாதகருடைய பெரியம்மா, பெரிய மாமா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெரியம்மா பெரியம்மானா அவங்க குடும்பத்தை பற்றி கேட்பாங்க. சரி, பெரியம்மா வீட்டுக்காரர் எப்படி இருக்கார்? பெரிய மாமன் ஜம்சார் எப்படி இருக்குது? எப்படியே நம்மளுக்கு கூடவா இருக்கிறதான்னு சொன்னனே, சொல்லுவனே, சொல்ல முடியுமே. பெரியம்மா வீட்டுக்கு நேராக 7ஆம் படம் போனால் அவங்க வீட்டுக்காரரு, மாமனுக்கும் அதே தான். பெரிய மாமனுக்கும் அதுலேருந்து 7ஆம் வீடு தான். இப்படியே போக வேண்டியதான். இப்படியே போனால் சொல்லி சொல்லி பாருங்கள். சில காலத்தில் எல்லாம் புரியும். பயந்து பயந்து இருந்தால் புரியாது. இன்றைக்கி சொல்லுங்கள் சரியில்லைனா, ஐயோ அவர் சொன்னோம் இந்த மாதிரி கிரக நிலைக்கு சரியில்லாத போயிடுச்சு, சரி கொஞ்சம் ஸ்டைலை மாற்றுவோம். அப்படி இப்படியே மாற்றிட்டு வந்தது தான் நான். மாற்றிட்டு வந்தேன். சாதாரண இல்லை. 35 வயசுக்கு முன்னாடி ஒரு ஜாதகர் டாக்டராக இன்ஜினியராக அது எழுதிடுவேன். நீங்கள் டாக்டர் ஆவீங்க, இன்ஜினியர் ஆவீங்க, வக்கீல் ஆவீங்க அப்படிலாம் வாயில் சொல்கிறது இல்லை. அஷ்டவர்க்க ஜாதகத்தில் எழுதியே வச்சுருக்கேன். இப்போ நடந்துருக்குது. எத்தனையோ பேர் எனக்கு சிறப்பு பண்ணிக்கிறாங்க. சும்மா இல்லை, சும்மா வாய் வார்த்தையில் எதுவுமே போகக்கூடாது. அது சொன்னாரியா, அந்த ஆள் சொன்னது நடந்தது, அப்படி இருக்கணும் ஜோதிடம் சொல்கிறதுனா. இல்லைன்னா தெரிஞ்சதை மட்டும் சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், டைம் பத்தாது, இருந்தாலும் ஒரு ரவுண்டு வந்துட்டு முடிச்சிடலாம். இப்போது மேச லக்கணத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச லக்கணத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 2வது சித்தப்பா பார்க்கலாம், நடத்தை பார்க்கலாம். கணவன் மனைவியாக இருந்தால் இப்போ 7ஆம் இடத்துலேருந்து மேசம் என்ன வருது, அதாவது 3வது தம்பி, தங்கை, 5வது குழந்தை சொல்லிக்கிறேன். இப்படி வர்றோம். ரிஷபத்தில் பெரியம்மா பெரிய மாமா, அவங்க குடும்பத்தை பற்றி அப்படியே ஸ்ட்ரைட்டாக 7ஆம் இடம் போயிடலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 7ஆம் இடம் போய்ட்டு அதை லக்கணமாக போட்டு அப்படியே கொண்டாந்து அவங்க குழந்தை எத்தனைம்பாங்க. பெரியம்மா குழந்தை எத்தனை, மாமனுக்கு குழந்தை எத்தனை, ஏன் சொல்ல முடியாதா? கண்டிப்பாக சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும். சொன்னது ஒன்றும் பொய் போக கிடையாது. அடுத்தது மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய தம்பி தங்கை. அடுத்தது என்ன உறவு? 3வது பெரியப்பா. இது எல்லாத்தையும் தெரியும், இருந்தால் படிக்கலான்னு படிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது மேச லக்கணத்தில் ஒருவர் ஜனனமானால் இது மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன உறவு வருதுன்னா, ஜாதகருடைய தம்பி தங்கை, 3வது பெரியப்பா, பெரிய அத்தை, அதாவது 3வது பெரிய அத்தை, 3வது சித்தப்பா, 3வது அத்தை. ஏன் 2மே அதில் வருது பாருங்க. பெரியப்பா மாறாரு, சித்தப்பா மாறாரு. நல்லா கவனமாக பார்க்கணும். எது மிதனத்தில் மேச லக்கணமாக இருந்து பெரியப்பா அத்தையும் அங்கே தான் வருது, சித்தப்பா சின்னத்தையும் அங்கே தான் வருது. இப்படி என்ன குழப்பம், எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இப்போ 2 பேரும் அங்கே வராங்க. பெரியத்தையும் வராங்க, சின்னத்தையும், பெரியப்பா வராங்க, சித்தப்பா வராங்க. இப்படி வச்சுக்கலாம். இதே சரி, ஓகே. அதாவது 3வது பெரியப்பா, 3வது பெரியத்தை, 3வது சித்தப்பா, 3வது அத்தை. இவங்களை எப்படி ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, எப்படி பலன் சொல்லுவீங்க? இப்போ லக்கண புள்ளி கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். மேச லக்கணம் அஸ்வினி முதல் பாதம்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி 1ஆம் பாதம். அப்போ என்ன ஆகுது, மிதனத்தில் 15 பாகை யார் எடுக்கணும்? அதாவது பெரியப்பாவை எடுக்கணும், 3வது பெரியப்பா. 15 பாகை சித்தப்பாவை எடுக்கணும். இப்படி எடுத்தால் கணக்கு கரெக்டாக வரும். ஆமாம், சென்டர் அப்படி. ஆமாம், இவங்க இங்கேருந்து போகிறாங்க. யார்? பெரியப்பா எங்கேருந்து போகிறாங்க? ரைட் சைடில் போகிறாங்க. தெரியுதுங்களா?
ரைட் சைடில் போகிறது என்ன 9ஆம் இடம் எங்கே இருக்குது? தனுசில் இருக்கு. ரைட் சைடில் போகிறோம். யாரு? சித்தப்பா இப்படி வச்சுக்கோங்க. பெரியப்பா லெஃப்ட் சைடில் போகிறோம். சரி, கரெக்டுங்களா ஐயா? இப்படி வந்து லெஃப்ட் சைடு போகிறோம். இந்த மாதிரி இடத்துல அந்த பாதையை பிரிச்சோம்னா இந்த லக்கண புள்ளி கரெக்டாக இருக்கணும். பாகை 15 பாகை அந்த பக்கம் 15 பாகை இந்த பக்கம் சொந்த பந்தத்தை அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டா பலன் கரெக்டாக சொல்லலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வீடு அங்கேருந்து எடுக்கிறோம். சந்திரன் வீடு எடுக்கும்போது இப்போ சந்திரன் வீடு இதில் வந்து ஜாதகருடைய 2வது தம்பி தங்கை, 2வது பெரியப்பா, 2வது அத்தை. அப்போ ஜாதகருடைய கணவன் மனைவியாக இருந்தால் முதல் அண்ணன், 2வது அக்கா, முதல் குழந்தை. இப்படி எடுக்கிறோம். புரியலைன்னா கேளுங்க சார். யாருக்கு அது எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ கண்ணியில் பார்த்தீங்கன்னா சின்ன மாமா, சித்தி, அதாவது முதல் சித்தி அப்படி எடுத்துங்க. என்ன கடகத்திலேருந்து வரேன். அதாவது முதல் தம்பி முதல் தங்கை யாருக்கு? அம்மாவுக்கு. அப்படி எடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய 3வது தம்பி தங்கை, 3வது அண்ணன், 3வது அக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெரியப்பா, பெரிய அத்தை, 2வது குழந்தை. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிக ராசிக்குள்ளே 2வது மாமா, 2வது சித்தி. இது எல்லாமே சின்ன மாமா சின்ன சித்தி இப்படி வருது. பின்னாடி இப்படி போகணும் அப்படி போகணும். ஆனால் சொந்த பந்தங்களை பாருங்கள். லக்கணத்திலேருந்து 3 பார்க்குறோம். இப்படியே போயிட்டே வரும். 7ஆம் இடத்தோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே போகாது. 7ஆம் இடத்தோடு நிறுத்திக்கலாம் சொந்த பந்தத்தை. அப்படி ரிவர்ஸ் இந்த பக்கம் வந்துக்கலாம். இப்படியே வந்து பார்த்தோம்னா அந்த நான் என்ன சொன்னேன் இப்போ கிட்டத்தட்ட சொல்லியாச்சு. இதில் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய 2வது அண்ணன், 2வது அக்கா. அப்போ கணவன் மனைவி, அதாவது துலாமிலேருந்து எடுங்க, மேசத்துலேருந்து மனைவின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சின்ன தம்பி சின்ன தங்கை. கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துங்க. தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தப்பு வரக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் ஜாதகருடைய 3வது பெரியம்மா, 3வது பெரிய மாமா, 3வது சித்தி, 3வது சின்னம்மா. இதுக்குள்ளேயே பார்த்தீங்களா ஒன்றா வருது. இப்போ மிதனத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இதுக்குள்ள வருது. எப்படின்னு பாருங்க. 3வது பெரியம்மா, 3வது சின்னம்மா, 3வது சித்தி. இந்த மாதிரி அதாவது 3வது சின்ன மாமா, 3வது பெரிய மாமா எல்லாம் உள்ளுக்குள்ள தான் வரும். இதையும் 2ஆக பங்கிடணும். 15 பாகை ஆக்கிடணும். அந்த லக்கண புள்ளி கரெக்டாக வச்சுருக்கணும். எங்கே வருதோ அது. இது நான் சொல்லிக்கிறது மேச லக்கணத்தில் அசுவினி முதல் பாதத்துக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ மகரத்தில் பாருங்கள். மகரத்தில் இதை சொல்லிட்டேன். இப்போ கும்பத்தில் நிறைய இருக்குது. லக்கணம் மேச லக்கணத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன். கும்பத்தில் நிறைய சொந்தங்கள் இருக்குது. அதாவது ஜாதகருடைய முதல் அண்ணன், முதல் அக்கா, 1வது சித்தப்பா, 1வது சின்ன அத்தை, கணவன் மனைவியாக இருந்தால் 2வது தம்பி, 2வது தங்கை, 4வது குழந்தை. இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா சரியாக வரும் கணக்கு. இப்போ வந்து நான் கிளாஸ் வச்சு தான் நடத்த போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக உடன்பரப்பு தெரியலன்னா ஜாதகம் பொய்யா போயிடும். நீங்கள் அதை வாங்குவீங்க இதை வாங்குவீங்க, எதை சொன்னாலும் வேலைக்காக. இப்போ நான் சொல்லி சொந்த வந்த உடன்பரப்புகள் அப்படி கரெக்டாக சொல்லணும். இந்த மாமா பற்றி கேட்டால் மாமா சம்சாரம் இருந்து உடல்நிலை சரியில்லாமல் பார்த்தாங்களா, இதில் நல்லா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எத்தனை குழந்தை, ஆண் எத்தனை பெண் எத்தனை, இதெல்லாம் அப்படியே அடித்தா தான் நம்புவாங்க, இல்லைன்னு நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்னத்தை தங்கமாக சொல்லி பாருங்க, ஒன்றும் வேலைக்காகாது. அவர் கூட பந்தே சொல்ல, அவர் இடத்த போய் ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னு அந்த வெளியில் போனோன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னதான் சொல்லுங்க, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதி போனோன்னு சொல்லிடணும். இப்போ போனோன்னு சொல்கிறேன்னா எப்படி? துருவ கணித பார்த்தா சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது தெரியாமல் ஒன்று இது சீக்கிரமாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் துருவ கணிதம். இல்லை சரி ஒரு வேளை இல்லை அப்படின்னா ராசி கட்டத்துக்குள்ளே அப்படி மின்னல் வேகத்தில் வரல. எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, கரெக்டாக எடுக்கலாம். கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியும். பார்த்த கிரகம், நின்ன கிரகம், ஆட்சி கிரகம், உச்ச கிரகம், இப்படி அஸ்தங்கமாக இருக்குதா, இப்போ முடகராசியில் மாட்டிக்குதா, திதி சூனியத்தில் மாட்டிக்குதா, இதெல்லாம் டக்குன்னு எடுக்கணும். 5 நிமிஷத்தில் நம்ம பெரிய போராட்டமான டைம். ஒன்றுமே எழுதியிருக்காது. சில ஜாதகங்களில் ஈஸியாக சொல்ல முடியும், சில ஜாதகங்களில் ஈஸியாக சொல்ல முடியாது.
கரெக்டாக பாருங்க அப்படியே ஒவ்வொரு பேப்பரும் எடுத்துக்கிட்டே இருப்போம். எங்கடா காணோம், எங்கடா காணோம், எங்கேயும் இருக்காது. ஏன்னா நம்மளை மாட்ட விடணும்ல, செக் வைக்கணும்ல. செக் வச்சுட்டா அந்த வேலையில் இங்கே இல்லை, இடம் இல்லை. உடனே டக்குன்னு எடுத்து எல்லாமே சொல்லி முடிச்சிடணும். இது மாதிரி இதை எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த 108 பல்பில் அந்த 11 பாயிண்ட்டை சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ சொல்கிறேன். அது சொல்லி முடிச்சிடலாம்ல. அது எப்படின்னா, இப்போ அசுவனியிலிருந்து ரேவதி 4ஆம் பாதம் வரைக்கும் 108 பாதங்கள். அதில் இப்போது ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இந்த அசுவனி 1லிருந்து ஆயில்யம் 4ஆம் பாதம் வரைக்கும் ஒரு ஸ்கீம். ஐயாவுக்கெல்லாம் தெரியும், நான் அதே சொல்லிட்டு இருக்கிறேன். அஸ்வினி முதல் பாதத்திலேருந்து ஆயில்யம் 4ஆம் பாதம் வரைக்கும் ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன, மக 1லிருந்து கேட்டை 4ஆம் பாதம் வரைக்கும் ஒரு ஸ்கீம். நான் சொல்கிறது பூராமல் பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, மூலம் முதல் பாதத்திலேருந்து ரேவதி 4ஆம் பாதம் வரைக்கும் ஒரு ஸ்கீம். அதில் எந்த பல்பு சரியில்லை, எந்த பாயிண்ட் சரியில்லை அப்படின்னா, எந்த பாயிண்ட்னு கேளுங்க. அஸ்வினி முதல் பாதமும் ஆயில்யம் 4ஆம் பாதம், அதில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் எந்த சொந்த பந்தமும் அது இருக்காது. அதில் எந்த கிரகம் இருந்தாலும் எந்த திசை நடந்தாலும் அது நல்லாவும் இருக்காது. நல்லா நோட் பண்ணி எழுதுவீங்க. இல்லைன்னா என் ஃபோன் நம்பர் பண்ணி கேளுங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் அவங்ககிட்ட சொல்லி ஒன்றும் சரியாகல அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. சொன்னாங்க, சரியாக இருந்தது. புரியுதுங்களா? அஸ்வினி முதல் பாதம், இது வந்து என்ன வருது, ஆயில்யம் 36ஆவது பாதம். ஏனுங்க சார், கரெக்டுங்களா? அது ஒரு ஸ்டேஜ். 36 ஆகாது, அடுத்தது 37 ஆகாது. 37 என்ன, மக முதல் பாதம். இந்த பக்கம் என்ன, கேட்டை 72வது. எது, கேட்டை நட்சத்திரம் 72வது பாதம். ஆகாது, எந்த கிரகம் வந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதில் இப்போ சொந்த பந்தமாக மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாதகருடைய சொந்த பந்தங்கள் அது மாட்டுறாங்க, இல்லை அதில் திசை நடக்குது. இந்த 6 பாயிண்ட்லேயுமே ஒரு கிரகம் நிற்குது, திசை நடத்தினா அது ஜாதகரா நல்லா இருக்குமா? எந்த திசை வந்தாலும் வேலைக்கு ஆகாது. எந்த கிரகம் ஆட்சி உச்சம் எத்தனை கிரகம் பெற்றால். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதத்துலேருந்து ரேவதி 4ஆம் பாதம். இப்படி இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ 6 தான் சொல்லியிருக்கிறேன். எங்கே இன்னும் 5 எங்கேன்னு கேட்கலாம். சரி சார், 6 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 5 சொல்கிறேன். 5 சொல்கிறேன், +1 சொல்கிறேன். எப்படின்னா, இன்னும் 5 என்ன, அதே அஸ்வினியில் வருது. அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம். இது ஒரு 5 புள்ளி. இது 4 பாதம் கூட எடுத்துங்க. அது முக்கியமான பாதம் இருக்குது, அதுதான் பெண்டிங். இப்போ அஸ்வினி 4 பாதம்னா, இந்த முதல் பாதம் மகம், இந்த அஸ்வினி முதல் பாதத்தை மட்டும் தான் டேஞ்சர் சொல்லிக்கிறான். மகம் முதல் பாதத்தை டேஞ்சர் சொல்லிக்கிறான். மூலம் முதல் பாதத்தை டேஞ்சர் சொல்லிக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம், இதைத்தான் டேஞ்சர் சொல்லிக்கிறான். ஆனால் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், இதில் எந்த பாதம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நேரம் பத்தாது. இல்லை அதுக்காக தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். என்னடா அது நேரங்கிறது இன்னும் அதை இதையும் சொல்லி அப்படியே இது பண்ண அப்படிலாம் இல்லை. அதில் எந்த பாதங்கள், மகத்தில் அஸ்வினியில் முதல் பாதம் வந்துடுச்சு, மகத்துலேயும் முதல் பாதம் வந்துடுச்சு, இந்த மூலத்துலேயும் முதல் பாதம் வந்துடுச்சு. இப்போ திருவாதிரை, சதயம்னா 4 பாதம் வேஸ்ட் தான், சாதாரண விஷயம் இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரம் கூட அதுலேயும் டேஞ்சர் இருக்குது. இப்படி நிறைய பாயிண்ட்டுகள் வந்து ரொம்ப இது, அதுலாம் கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல ஜாதகத்தை எடுத்தோடனே இப்போ என்ன பண்ணுறான், எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. அப்போ கிரகங்கள் இல்லாத நட்சத்திரம், அதாவது அது இயங்காதா அப்படின்னா அதுலேயும் சில பாயிண்ட் இருக்குது. அது எல்லாத்த விட என்ன பண்ணணும், நம்ம எத்தனை விஷயத்தை பார்த்துட்டு ஜாதகம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. திதி சூனியம், முடக்கு, அஸ்தங்கம், இது மாதிரி நான் சொன்ன பாயிண்ட். அது 6 + மறுபடியும் 5, மறுபடியும் 1 சொல்லிக்கிறேன், மாந்தி. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் முக்கியமாக பார்க்கணும். அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தியில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக வேலை செய்யாது. நல்லா எழுதி கொடுத்துடலாம். கம்முன்னு அவங்க பாட்டுக்கு கம்முன்னு சிவனேன் சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் நீ அதை செய் இதை செய்யு சொல்லி கடைசியில் இருக்கிறன்னு சேர்ந்து போயிடும். இவ்வளோதான். சொல்லுங்கள் சார். அதனால் இந்த 6 இதுலேயும் வந்து 6 நட்சத்திரத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ போய் அந்த
மகம் ஒன்று அஸ்வினி ஒன்று மகம் மூலம் இது சரியில்லைன்னு சொல்லிக்கிற முதல் பாதம். அதுலேயும் மாந்தி போய் உட்காந்து என்ன ஆகும் சொல்லுங்கள். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இப்படி போயிடுறோம். மாமா அத்தைக்கு இப்படியே தான் போகிறோம். அது மாந்தி எங்கெங்கே உட்காந்துருக்காரு அந்த 6 பாயிண்ட்டை முக்கியமாக பார்க்கணும். இப்போ 27 நட்சத்திரம் அப்படி மின்னல் வேகத்தில் அரை நிமிஷத்தில் சொல்லணும். 27 நட்சத்திரத்தை 30 செகண்டில் சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சுவிட்சை போட்டால் எல்லா லைட் எரியுதா இல்லையாங்க தெரியும். அதனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே நம்ம எடுத்துடணும். ஏன்னா அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ மாமன்ட்டுக்கு தான் வாங்க. ஆமாங்க இருக்குது, 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாமன் நல்லா வசதியாக இருக்கார், ஒரு மாமன் மீடியமாக இருக்கார் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்பாங்க. ஆயிடுச்சேம்பா, குழந்தை இருக்குதும்பா, ஆணத்திலும் பெண்ணத்திலையும்பாங்க. இது பாருங்களேன், அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்களா இல்லை குடும்பத்துக்கு பார்க்க வந்தாங்களான்னு தெரியல. சொல்லி தான் அவனை வேறு வழி இல்லை. நம்ம பயணம் பண்ணுற அது மாதிரி ஒரு பயணங்கள் அப்படி இருக்குது, கடுமையான பயணம். அளப்பு கடந்து வந்துட்டேன். இப்போ எந்த ஆன்சர் கேட்டாலும் உடனே சொல்ல முடியும், டக்குன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்துக்கு தான் வரும். நீங்கள் இன்றைக்கி அனுப்புங்க, நாளைக்கு ஜாதகம் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ இது வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்கிற மாதிரி தான். டாக்டர்கிட்ட போனோம்னா நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துக்குவாங்க, என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்க. இதே மாதிரி டாக்டர்கிட்ட போய் அங்கே அப்படி போகிறீங்க பார்க்கலாம், உட்கார மாட்டாங்க. டாக்டர் போனால் உடனே சொல்லணும், என்ன நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவருக்கு தெரியாமல் இல்லை, சீக்கிரமாக இவங்களை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் அவர் கேட்குறது என்ன. அந்த மாதிரி சொந்த பந்தங்களாம் இப்போ பேசணும்னா பொழுதுக்குமே பேசலாம். சொந்த பந்தங்க 50, எத்தனை சொந்த பந்தம் 50 பேர்த்துக்கு தனித்தனியாக எடுத்தோம்னா என்ன ஆகும், யாருமே பேச முடியாது. எனக்கே நேரம் பார்த்தாது. ஒரு ஜாதகத்தை கொடுத்தா ஃபுல் டீட்டெயில் பேச முடியும். 12 பேர் வந்து ஒரு கூட பிறந்த 12 பேர்த்தினுடைய சொந்த பந்தமெல்லாம் சேர்த்தா அப்போவே 50 குடும்பம் இந்த மாதிரி வருது. அதனால் நட்சத்திரத்தை தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 நட்சத்திரத்தை அப்படியே சல்லுன்னு கொண்டு வாங்க. அப்புறம் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது, இந்த நான் சொன்ன பாயிண்டில் உட்காந்து நான் சொல்கிறதே நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிரகங்கள் அதில் இருந்தால் நிச்சயமாக வேலை செய்யாது. இன்னொரு காரணம் சொல்லிடுறேன், அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் இவ்வளோதான். இதை விட்டால் வேறு இதில் எல்லாம் யாரும் போய் டச் ஆகக்கூடாது. அப்புறம் வந்து சூரியன் தான் இத்தனை பாய்க்குள் இருந்தால் எரிச்சிடும், அஸ்தங்கம் பண்ணும்லங்க. அதை விட வில்லன் இருக்கிறான் யார், ராகு. ராகு கிட்ட போனால் தூளாயிடும், அவ்வளோதான். 3 பாகம் 2 பாகம் இருந்தால் அந்த கிரகம் முடிஞ்சு போச்சு, எந்த வேலை செய்யாது. ராகு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கட்டும், வேலை செய்யுங்கிறீங்களா, நிச்சயமாக செய்யாது. கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் அதில் இருந்தாலும் வேலை செய்யாது. இல்லை இது பாருங்கள், நீங்கள் வந்து கணிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே கூட கேட்கலாம், எனக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் இதில் கிரகம் இருக்குது, திருவாதிரை சதயம் மாந்தி ஜாய் கனெக்ஷன் இருக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இப்போ கருத்தரங்கத்திலே நிச்சயமாக கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை தான் மாட்டியிருப்பாங்க. நல்லா பார்த்துங்க, அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி இது வந்து கிரகங்கள் வந்து உட்காந்துங்க பார்த்துக்கணும். இப்போ எத்தனை விஷயங்களை பார்த்து நம்ம சொல்கிறது, போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆகிடுது, என்னடா ஜாதகம் சொல்கிறது அப்படின்னு. வந்திருக்கிறோம் முறைச்சி வேறு பார்ப்பான், கூட வந்திருக்கிறோம் அதை விட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்க சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது 4 பேர் இதை உடனே சொல்லி முடிச்சிட்டேன். அதாவது 4 பேர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க, லேடிஸ்னே வச்சுக்கோங்க. 4 பேர் வந்துட்டு அப்புறம் ஒரு அம்மா இருந்துட்டு எனக்கு பார்க்கணும் நீ கடைசியில் பார்க்கலாம் உட்காருன்னு அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை, அவங்களுக்குள்ளே சரின்ட்டு பார்க்குறாங்க. அது வந்து முன்னால் வருது. அப்புறம் அது வந்து கண்டசனி, அஷ்டமி சனி, கண்டசனி இதெல்லாம் நடந்துக்கிட்டதுனால அவங்க அது மாதிரி குறைகள் சீக்கிரமாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4 பேர்த்தில் அவங்கள எப்படி சமாதானப்படுத்திட்டா, ரொம்ப கண்டசனிலாம் சொல்லணுமா, 4-8 சும்மா நவந்து வந்துட்டே இருந்து நான் சொல்லிட்டேன், சரி ஒரு பாட்டை பாடி விட்டுலாம், அது வேலைக்காகாது என்ன. இல்லை ஒரு பாட்டை பாடிடலாம் அப்படின்ட்டு அதை அந்த அம்மாவுக்கு ஜாதகமே சொல்லியாச்சு. அந்த பாட்டில் எந்திரிச்சு கிளம்பிடுச்சு, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பாட்டு தான். என்ன அஷ்டமி சனி நடக்குது, என்ன எழுதியிருக்காரு, புலிப்பான சத்திர
எனக்கு அவர் தான் குருநாதர். புலிப்பாடி சித்தர் வந்து இப்போ இல்லை, 45 வருஷமாக அவரை வணங்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80-100 பாட்டு ஒரு இருந்தாலும் ஜாதகம் பார்க்கும்போது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது பாட்டு பாடும். ஒரு கிரகணை இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க அஸ்தமிச்சன் நடக்குது, என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னா ஸ்பீடாக பாடணும், இல்லைன்னா வராது. என்ன பாட்டுனா என்ன, அதாவது கண்டங்கள் நான்கட்டில் கருதிய சனி செய்வரில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குடித்திடும் செத்துவ நட்டம் குறித்திடும் செட்டுவ நட்டம் பந்தள நாட்டை விட்டு பரதேசம் போவான்னு பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது ஜாதகம். ஏனுங்கய்யா ஜாதகம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறமா என்னங்குது, இதை மாமனை பற்றியே சொல்லல, இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. தாய் மாமனை பற்றி பேசவே இல்லையா. அப்போ இந்த ஜாதக நேரத்தில் ஏதோ ஒரு 4 வரி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், இல்லைன்னா அதுவும் போச்சு. ஜாதக அலங்காரத்தில் அது மாமா பற்றி கேட்குறாங்க. இப்போது மாமா பற்றி சொல்லணும் அவ்வளோதானே. அப்படின்னு அதில் ராகு கேது எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இருக்க வேண்டிய இடம் இங்கே 5ல் அதுக்கு அழகாக எழுதி வச்சுருந்தார். ஏதோ ஒரு பாட்டு இருக்குமே தப்பிச்சா. என்ன சொல்லிக்காரு, 5 ரவிகாரி அங்காரகனோடு அரவங்கூடில் துஞ்சு மாமன் என்று சொல்ல. துஞ்சு மாமன்னா சின்ன மாமன் பெரிய மாமன். துஞ்சு மாமன் என்று சொல்ல பேரும் உண்டோ மிஞ்சியை இழந்துட்டாலும் மீளாது அவர் குடும்பம் பஞ்சு போல் பறக்க செய்யும் பாலகன் பிறந்த வினைட்ட முடிஞ்சது. இப்படி பாட்டு சில பாட்டுகள் இல்லைன்னா அங்கிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் எப்படியா இது வரைக்கும் கரெக்டாக ஓடிட்டு இருக்குது. அப்புறம் பொருத்தம் பார்க்குறதுலேயும் வந்து இது வரைக்கும் எந்த மிஸ்டேக் வரல. என்ன சார் பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கல. பொருத்தம் தாராப்பழம் அது வந்து இப்போ ஜாதகம் அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 108 பாயிண்ட்டுக்குள்ளேயே தாராப்பழம் மிக்ஸ் பண்ணி வரணும். இப்போது இளைய சகோதரம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அந்த இளைய சகோதர வீட்டில் ஒரு கிரகம் இந்த லக்கண புள்ளி, நான் வந்து எல்லா கிரகத்துக்குமே திசை எடுப்பேன். சார்ட்டு சொல்லிக்கிற முதல்ல எல்லா கிரகங்களுக்கும் இருப்பு திசை எடுக்கணும். சரி தம்பி பார்க்குறது, தம்பிக்கு என்ன திசை நடக்குன்னு தெரியுமா? மிதனத்தில் மேச லக்கணம், மிதனத்தில் இளைய சகோதரன் இளைய சகோதரி சொல்கிறான். அவருக்கு என்ன திசை நடக்குன்னு இவர் திசையில் சொல்ல முடியுமா? அது இதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ அவருக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னா அந்த 3ஆம் இடத்துல லக்கணம் அஸ்வினி முதல் பாதத்தில் இருந்தால் மிதனத்தில் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் செவ்வாய் திசை நடக்கும். யாருக்கு? இளைய சகோதர சகோதரிகளுக்கு. இப்படி தான் பலன் எடுக்கணும். இப்போ சும்மா இப்போ இவருக்கு கே திசை, அவருக்கு என்ன செவ்வாய் திசை. எவ்வளோ பேலன்ஸு, 3.5 வருஷம் ரிஷபத்திலே முடிஞ்சு போச்சு. அப்படியே மிஞ்சி இருந்தால் மீதி 3 வருஷம் தான் இருக்க முடியும். எதில்? மிதனத்தில். அப்போ அதுலேருந்து தொடர்ந்து பார்த்தா என்ன வயசு என்னங்கிறது கரெக்டாக சொல்லிடலாமா? செவ்வாய் திசை தானே. தம்பிக்கு எப்படின்னு கேட்டால் செவ்வாயினுடைய நிலைமை பாருங்கள். லக்கண புள்ளி மெயின். அதனால் வந்து எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டும் வந்து சந்திரனுக்கு மட்டும் திசை ஒரு நிமிஷத்தில் எடுப்பேன். எல்லாத்துக்குமே இங்கே தான் போயிட்டுருக்குது. தம்பிக்கு திசை செவ்வாய் திசை போயிட்டுருக்குது. இப்படி பார்க்கணும். இப்போ அதே தாய்க்கு எடுக்கும்போது கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு திசை ஆரம்பிக்கும். இவருக்கு கே திசை நடந்தால் அங்கே குரு திசை போயிட்டுருக்கு. குரு என்ன பண்ணுறாரு? இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ கடைசி எனக்கு ஒரு டவுட்டுங்க, உங்ககிட்டே வைக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் வைக்கிறேன். நீங்களா நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னங்க சார் சின்ன டவுட் அப்படின்னா? சின்ன டவுட்னா என்ன டவுட்டு? மேசத்தை லக்னமாக வச்சு சந்திரனை 4ஆம் இடமா வச்சாச்சு, அப்பனை 9ஆம் இடமா வச்சாச்சு. அது குருவா அப்பனான்னு எனக்கு தெரியல. குருவா அப்பனா இல்லை குருவா அப்பவா அப்படின்னா சரி ரெண்டுமே வச்சு ஓகே. சந்திரன் யாரு? தாய். குரு யாரு? இந்த தனுசு. தனுசு தானே. இதில் தான் சிக்கல் இருக்குது. சந்திரன்லேருந்து எண்ணி பாருங்க தனுசை எத்தனாம் இடமா வருது. தனுசுலேருந்து எண்ணி பாருங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்குமே பெரிய இடத்துல இருக்குது. அப்போ காலபுருஷன் அதில் வச்சு லக்கணம் வச்சு பார்த்தா என்ன ஆகும்? 4ஆம் இடத்துக்கு என்ன வருது? 9ஆம் இடம். 6ஆம் இடமா வருது. அங்கே வரணும் இல்லையா? அதைத்தான் என்னுடைய கேள்வி. இல்லை என்னுடைய கேள்வி அது இல்லை. என்னுடைய கேள்வி இப்படி போடணுமா இல்லையா? இது வந்து புரியாத புதிராக இருக்குது. யாராவது தெரிஞ்சா தயவுசெய்து ஐயா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ 8ஆம் இடம் வருது. அது எப்படி அப்பாவும் அம்மாவும் வேண்டாம் ஒரு ஜாதகத்தில்
இல்லை 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 அது சொல்லிடுவார் நம்பிக்கை. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு ஐயாட்டு கொடுத்துட்றதைய. அதாவது இப்போ ஒரு ஜாதகம் வராரு, சந்திரன் அங்கேயே இருக்குது, குரு தனுசுலேயே இருக்குது. என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது. இல்லைன்னா குரு போய் சந்திரன் வீட்டில் சந்திர தனுசுல இருந்தாலும் வருது. சில நேரங்களில் இல்லை இல்லை அதெல்லாம் பெரிய சிக்கல். போன வாரம் தான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். நான் இன்னும் இல்லை 42 வயசு ஆகிடுன்னா கல்யாணம் ஆகலை. 42 வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை. குரு வந்து உச்சத்தில் இருக்கு. இல்லை இல்லை நான் என்ன சொல்ல முடிச்சிடலாமா? சொல்லுங்க. இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த லலிதாம்பிகை ஜோதிட கருத்தரங்கத்தில் பேச வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, ஐயா என்னுடைய ஜாம்பவான் ஐயா ஏற்கனவே எனக்கு நிறைய விருதுகள் கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய பெயர் கே ஈஸ்வரமூர்த்தி. 9488137784. தமிழ் சொல்கிறேன். 94 88 13 77 84. 9488137784. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அதாவது நாங்கள்லாம் இப்போ தான் முளைச்சிருக்கோம். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவம் எங்களுடைய வயசாகும். அவர் வந்து ஒரு நாள் முழுக்க பேச சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி அவராக வந்து மைக்கை விட்டுருக்காரு. அதனால் ஐயாட்ட வந்து டீட்டெயில் கேட்குறவங்க அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சின்ன சிறப்பு செய்கிறோம். அதை பவளக்கண்ணன் ஐயா அவர்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருநாதர் அவர்களையும் மேடைக்கு வழங்குகிறோம்.